என்ன இது நல்ல மீன் நார பாத்தாப்ல பார்த்தா ஏன் அப்படி பாக்குற ஏன் அப்படி என்னது நீங்கள் மூஞ்சி நம்ம புரிஞ்சு எல்வா இருக்கலாம்னு சொல்றாங்க. என்னது என் மூஞ்சி எழவா இருக்கா? பயப்பட வேண்டாம். இது அழகா இருக்குன்னு சொல்றாரு. ஆமா என் மூஞ்சி எப்படி இருந்தா உங்களுக்கு என்னையா? உங்களுக்கு என்ன நிம்பல் அப்படி சொல்றான் இல்ல நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. கண்ணத்தி மேலே போட்டுக்கோமா, கண்ணத்தி மேலே போட்டுக்கோ. நீமா வாய்க்கு சொன்னா கைக்கே படிக்கிறான் நம்மளுக்கு புரிஞ்சு. என்னையா கத்துறாரு? நம்ம புரிஞ்சு இமச்சி மலையில இல்ல இமச்சி மலை, இமச்சி மலை மேல 600 வருஷம் தாங்கி கிடந்தாங்க. ஜோசியம் இமச்சி ஜோசியம் சொல்றாங்க. தாங்கி மேல கீழே வைக்கிறாங்க. நம்ம புரிஞ்சு கை மேல கை வைக்கிறாங்க. அப்படியா? நல்லா நல்லா பாத்து சொல்றாங்களா? நம்ம கைக்கு மாத்துறாங்க. ஆனா என்னையா இது ஜோசியம் பாக்குறேன்னு கைய பின்னாடி தடவி பாக்குறாரு. நம்ம அப்படி சொல்றா இல்ல நம்ம புரிஞ்சு இமேச்சி ஜோசியம், இமேச்சி ஜோசியம் 600 வருஷம் ஜோசியம் கத்தனா இல்ல ஜோசியம் புது ரேகை பின்னாலே பாக்குறாங்க. என்ன சொல்லுது? உங்களுக்கு பராபரா யோகம் வர்றான் நம்ம புரிஞ்சு சொல்றான். யோகம் வருதா? என் பொழப்ப யோகமா தான் இருக்கு. इल्मी मला का है दिलका का दिलकी दलाकी की माँ का करे का दिली कल दिली का है. என்னது 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 சொல்றாரு? நிம்பல்க்கு நிம்பல் புருஷன் மேலே உசுர், நிம்பல் புருஷனுக்கு நிம்பல் மேலே உசுர், நிம்பல் 2 பேருக்கு உசுக்கு மேலே தோஸ்து. நீ சொல்றதெல்லாம் நெசம்தான். என் புருஷனுக்கு என் மேல உசுருதான். நான் என்ன பேச்சு பேசினாலும் கேட்டுக்கிட்டு நான் போறத தின்னுட்டு நான் குடுக்கறத உடுத்திட்டு தான் மண்டு மாதிரி இருக்கும். வந்து சேர்ந்தான் அவ்வளவுதான் என் குடும்பமே போச்சு. மலாமி மலாக்கி மலாக்கி பாக்கி ஸ்ரீகா மதாக்கி. என்னது என் காத்துல வந்து என்னென்னமோ சொல்லுது? என்ன சொல்றாரு? இந்த வீழ்ச்சி மேலே சக்கலாத்தி வர்றாங்க. என்னது சக்கலாத்தியிலே சக்கலாத்தி வர்றாங்க. அடச்சே சக்கலாத்திக்கு வர வேண்டாம், உங்க சாட்சிமே வேண்டாம், வாங்க. மலை மாமலாக்கி காக்கி மதாக்கி கடாக்கி. நிம்பல் வீழ்ச்சி மேலே சக்கலாத்தி வரல நிம்பல் புருஷனுக்கு செத் போறாங்க. ஐயா ஐயா என் புருஷன் சாவாது. நீ ஈய குண்டா தூக்கி போட்டாலும் சாவாது, மலையில இருந்து உருட்டினாலும் நடுங்காது. அத பத்தி எனக்கு கவலையே இல்லை. மலாமே பாக்கி கிளி காட்டி பலா கச்சி கராகி மலே है बाकी मला चिक्की का है कामी करे कला कटी का है कले कटा है. என்ன சொல்லுது? நிம்பல் புருஷனுக்கு தொழில் காட் மேலே நறுக்கி பிடிக்கிறாங்க. நறுக்கி பிடிக்கிறான். நறுக்கி பிடிக்கல, நறுக்கி பிடிக்கல, நரி பிடிக்கிறாரு. நரி நரி நறுக்கி பிடிக்கிறான். காட் மேலே நறுக்கி பிடிக்கிறான். புலி சிங்கம் கரடி பத்தி பத்தி வர்றாங்க. பத்தி மேலே காம் அடிக்கிறாங்க. கட்டார்னு மூளை செத்துறாங்க. உதிர்க்கி போறாங்க, செத்துறாங்க. நிம்பல் புருஷன் என்ன பண்ணுவேன்? ராமு என் புருஷன் செத்து போடுவாங்க. சாமி சாமி நீ என்னாலும் சொல்லு சாமி, என்ன செய்யணும் சாமி? சாகாம இருக்கு. அவர் செத்து போட்டு எனக்கு யாரும் இல்லை. தலாக்கி மதா है நிம்பல் கோவப்படுறான் இல்லே. மிலி மிலி தலாக்கா है நிம்பல் சண்டை செய்யறான் இல்லே. டிக்ரி டிக்ரி கிராத்தலா है நிம்பல் வீழ்ச்சி மேலே சக்கலாத்தி வந்தாலும் சண்டை செய்யறான் இல்லே. மலிமா வாத்திலி தலாக்கி கில்கி தா தலாக் த்ரிக் 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 ரை. நிம்பல் வீழ்ச்சி மேலே சக்கலாத்தி வந்தாலும் நிம்கி வீழ்ச்சி மேலே மக்ராணி. எனக்கு மகாராணியா வேண்டாம், என் சக்கரத்தையே நல்லா மகாராணியா இருக்கட்டும். என் புருஷனுக்கு ஒண்ணும் இல்லாம அவளோட சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போறோம். என் புருஷனுக்கு ஒண்ணும் வரக்கூடாது. பார்ட்டி மனுஷி பிரதாக்கா குலவரக்கிறாங்க. நிம்கி புருஷனுக்கு பட்டா கண்டம் இருக்கிறாங்க. நிம்பல் புருஷனுக்கு 1 மாசத்துக்குள்ளே இருக்கிறாங்க, செத்து போறாங்க.
गिली मला चलकी बाला मिदी कलक तुहाय गिली मला तलक गाड़ी क्रिक क्रिक करते निम्बल पुरुषन की तकलाती பேர் பவளம் கி நிம்பல் புருஷன் கி ஒரு மாசத்துக்குள்ளே கல்யாணம் செய்து வைக்கிறாங்கோ நிம்பல் புருஷன் கி உசுர்க்கு இங்கே தங்குறாங்கோ தண்டம் போறாங்க சரி பவளத்தை கட்டி வைக்கிறேன் நான் என் புருஷனுக்கு ஒழுங்காரா நல்லா இருப்பாங்க பரவாயில்ல நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க சாமி சாமி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க சாமி ईदी कला कत्तिन क्रिका का तोड़ रहा நம்ம புரிஞ்சு இங்கே திங்கிறான் இல்ல இணைத்து மேலே பழையன் திங்கிறான் அப்பா என்ன மாயா? அரண்மனைக்கு தானே? ஆமாம்மா. அப்பா அவர் எவர்? இளவரசர். இளவரசரா? இப்போது அவர் இளவரசர் இல்லை, அரசர். சரிப்பா, அரசர் ஏன் முன்போல் இங்கு வருவதில்லை? முன்பு இளவரசராக இருந்தார், இப்போது அரசராகி விட்டார் அல்லவா? அரசர் ஆனால் என்னப்பா, இங்கு வரக்கூடாதா? மாயா, விளையாட்டு குழந்தை போல் பேசாதே. இளவரசர் அழகேசன் கலை கேளிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். அரசர் அழகேசன் ஆட்சியிலும் ஆண்டவன் பக்தியிலுமே ஈடுபட்டிருக்கிறார். அதனால் என்னப்பா, ஆண்டவன் பக்தியில் ஈடுபட்டார் அன்பு கொண்டவர்களை அடியோடு மறந்துவிட வேண்டுமா? மாயா, அவர் மனதில் இப்போது ஆசாபாசங்களுக்கு இடமே இல்லை. அவர் பெண்களையே பார்ப்பதில்லை என்று விரதம் கொண்டிருக்கிறார். ஆசாபாசங்களுக்கு கட்டுப்படாதவர் பெண்களை பார்த்தார் என்னப்பா? அது அவர் இஷ்டம். அவர் இஷ்டம். அன்பை வளர்த்தி ஆசை காட்டி மோசம் செய்வது அவர் இஷ்டம். என் இதயத்தில் காதலை வளர்த்து கைவிட்டு விட்டாரே, இது என்ன நீதி? மாயா, உன் இதயத்தில் நீ வளர்த்த காதல் பாலைவனத்தில் நட்டப்பை. அப்பா, அவர் நம்பிக்கை முட்டாமல் நான் ஒருதலை காதல் வளர்த்து விட்டேனா? அவர் என்னை தேடி வரவில்லையா? என்னோடு நெருங்கி பழகவில்லையா? கண்ணாலும் வாயாலும் காதல் மொழிகள் பேசவில்லையா? இருக்கலாம். பாசபந்தங்களுக்கு அவரை ஆளாக்க பிரயத்தனப்பட்டால் மறுபடியும் அவர் எங்கேயாவது போய்விடுவார். நாடு நஷ்டமடையும். நாட்டின் நஷ்டத்தை பற்றி பேசுகிறீர்களே, என்னுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உணர்ந்தீர்களா? மாயா, உன் கஷ்ட நஷ்டங்களை நான் உணராவிட்டால் வேறு யாருதான் உணர்வார்கள்? பரம்பரையாக அரசரிட்ட உப்பை தின்று வளர்ந்தது நம் குடும்பம். அரசருக்கும் நாட்டுக்கும் பணி செய்ய வேண்டியது நமது முதற்கடன். அந்த கடனை செய்து முடிப்பதில் சொந்த கஷ்ட நஷ்டங்களை பாராட்டுகிறார் நம் முன்னோர். என் மகள் மாயாவின் உடலில் மட்டும் அத்தகைய தியாகரத்தம் போடவில்லையா? என்னப்பா சொல்லுகிறீர்கள்? நான் சொல்வதை செய்வது கட்டம்தான், ஆனால் செய்துதான் தீர வேண்டும். நாட்டின் நலனுக்காக நீ உன் காதலை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். அப்பா, உதடு ஜெயசக்தி என்று உச்சரிக்கிறது, உள்ளம் பெண்களை வெறுக்கிறது. துறவி அல்லவா மகாராணி? போலி துறவு. உண்மை துறவிக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. அற்பத்திற்கெல்லாம் கோபம் வராது. சாதாரண மரியாதை கூட தெரியவில்லையே. மமதை இருக்கும் இடத்தில் மரியாதை எப்படி இருக்கும்? ஓலையை கிழித்து அவமானப்படுத்தி விட்டாரே. அவருக்கு தெரிந்ததை அவர் செய்தார், எனக்கு தெரிந்ததை நான் செய்து காட்டுகிறேன். மந்திரி மதிவாணர் இருக்கிறாரோ? இல்லையே. யாரடி துர்கா? யார் நீங்க? விளங்காது. உங்கள் பெயர் தானே மாயா? ஆம். நான் ஒரு வைர வியாபாரி. உங்க அப்பாவுக்கும் எனக்கும் நீண்ட நாளாக அறிமுகம் உண்டு. நாம் இங்கு வந்து வருஷம் 10 இருக்குமா உத்திரம்? இருக்குமா தம்பி பத்திரம்? ஏன் இருக்காது? அம்மா அப்பா அரியா குழந்தையாச்சே. நீ ஒண்ணு தம்பி, இப்பவும் கூட அப்படித்தான் தெரியுது. உலகத்தில் எத்தனை வகை ரத்தினங்கள் இருக்கிறதோ அத்தனை வகைகளும் அடியே நடந்தான் இருக்கிறது. அப்பா அரண்மனைக்கு போயிருக்கிறார். இருந்தால் பரவாயில்ல. என் கைச்சரக்கை பார்த்து விட்டு நீங்கள் சரி என்றால் அப்பா ஒப்புக்கொள்ள மாட்டாரா என்ன? இது கன்னி பெண்கள் அணிய வேண்டிய கங்கணம். அப்படின்னா அது அம்மாவுக்கு தேவைதான். ஓஹோ, இன்னும் உனக்கு மனமாகவில்லை போல இருக்கு. எதுவும் ஆகல. ஏன்? இஷ்டமில்லை. தக்க மணாளம் வராத குறைதான். என்ன பத்திரம்? இருக்கும். காந்தீப மன்னனுக்கு மிக மிக பொருத்தம். காந்திபனை உங்களுக்கு தெரியுமா?
அவரேதான் நான், நானேதான் அவர். அவ்வளவு தொடர்பு இருவருக்கும். பவளா பவளா என்னவா பவளத்துக்கு இந்த அடுப்பை கொஞ்சம் பாத்துக்க உள்ள. நீ வச்ச வேலைக்காரியனா அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க முடியாது. இல்ல என்ன இல்ல நான் சொல்றத கேளுமா. நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது? ஏமா அப்படி விவரம் புரியாம பேசுற? ஆமா நீ விவரம் புரிஞ்சவன், நான் விவரம் புரியாதவன். இந்த பாரு கண்ணு பவளா எங்க அம்மா இல்ல, ஏன் இப்படி சண்டைக்காரி மாதிரி? யார் சண்டைக்கு வர்றாங்க? நீ தான் சண்டைக்காரி. இங்க பாருமா, மச்சான் பசியோட வருவாரு, இந்த கஞ்ச காய்ச்சி நீ இறக்கி வை, நான் கடிச்சுக்கு மாங்காய் கொண்டு வரேம்மா. ஏன் அப்படி பாக்குற? என்ன அப்படி பாக்குறியா? என்ன புள்ள சண்டை ஆரம்பமா? உனக்கு வேலை இல்ல, என் அப்பா வந்தாலும் சண்டை மேலதான். இந்த வார மச்சான் நீயும் பவளமும் பேசிக்கிட்டு இருங்க, நான் கஞ்சிக்கு மாங்காய் கொண்டு வரேன். எங்க சொல்லு. ஐயோ 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 ஐயோ. ஆமா இவ என்ன கஞ்சிக்கு மாங்காய் கொண்டுட்டு வரேன்னு உன்னை கெஞ்சி நீ கெஞ்சி விட்டு போறாள? அதானே புரியல. எப்ப பார்த்தாலும் புலியாட்டம் உரிமிட்டு கிடப்பா, இப்ப என்னடா பசு போல ஆயிட்டாளே. ஒருவேளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து முட்டுவாளோ? அது என்னமோ எனக்கு ஒண்ணும் புரியல. இதெல்லாம் இவர்கிட்ட இருக்கு இந்த ஜூச்சமம் எல்லாம். என்னது? என்னவா கட்டாக்கிங்களா கத்திலிக்கி மடா மடா திரி பிடி கட்டி கிடு கட்டி. ஐயோ இது என்ன பாஷை? அதா அப்படியா காரணம். மறைத்து மூடி பயனில்லை. வேண்டியவர்களிடத்தில் உண்மை சொன்னால் தானே உதவி செய்ய முடியும். உண்மைதான், எனக்கு கல்யாணத்தில் இஷ்டமில்லை. விந்தையாக இருக்கிறது. கல்யாணத்தில் இஷ்டமில்லாத கன்னிகள் உண்டா? மாயா, ஒரு அழகிய அரசன் உன்னை விரும்பினால் நீ என்ன மறுத்த விடுவாய்? அதுதான் கனவாகிவிட்டது. என்னென்ன கனவாய் விட்டதா? அப்படி என்றால் நீ ஒரு அரசன் மேல் காதல் கொண்டு கனவு காண்கிறாய் என்று சொல். இல்லை. என்ன இல்லை? உன் முகம்தான் மனதில் உள்ளதை அப்பட்டமாக சொல்லுகிறதே. பயப்படாதே மாயா, கண்ணக்குள் சாத்த ஒரு இடம் வேண்டும். என்னை நம்பி உன் காதல் ரகசியத்தை சொல், என்னால் ஆன உதவி செய்கிறேன். ரகசியம் ரகசியமாக இருக்க வேண்டுமே. ஓ, இங்கே பேச வேண்டாம் என்கிறாயா? அப்படி என்றால் இன்றிரவு ஆலங்காட்டு கோயிலில் சந்திப்போம். ஆண்டவனே இல்லையே, ஆண்டவனே இல்லையே, ஆண்டவனே இல்லையே, தில்லை தாண்டவனே உன் போல் தாரணி மீதினிலே, ஆண்டவனே இல்லையே, தில்லை தாண்டவனே உன் போல் தாரணி மீதினிலே, ஆண்டவனே இல்லையே. அலைமகள் தலை மீதில் நிலையானதே, அலைமகள் தலை மீதில் நிலையானதே, மலைமகள் இடபாகம் மறைவானதே, அலைமகள் தலை மீதில் நிலையானதே, மலைமகள் இடபாகம் மறைவானதே, உலகமே உனை தேடும் ஒளியானதே, உலகமே உனை தேடும் ஒளியானதே, உலகெல்லாது ஓர் அணுவும் அசையாது உண்மையாவும் புரியாத உலகில் வேறொரு ஆண்டவனே இல்லையே, தில்லை தாண்டவனே உன் போல் தாரணி மீதிலே, ஆண்டவனே இல்லையே. பக்தர்கள் போற்றுவார்
பலர் உன்னை தூற்றுவார், பக்தர்கள் போற்றுவார், பலர் உன்னை தூற்றுவார். இத்தரையில் மாந்தர் எதையுமே மாற்றுவார், இத்தரையில் மாந்தர் எதையுமே மாற்றுவார். பக்தியம் மறைந்தாலும் சத்தியம் மறையாது, பக்தியம் மறைந்தாலும் சத்தியம் மறையாது. பரமஞான சிவஞான பிரம்மமே பாருலாவும் உனையன்றி வாழ்வில் வேறொரு ஆண்டவனே இல்லையே, இல்லை தாண்டவனே உன் போல் தாரணி மீதினிலே ஆண்டவனே இல்லையே. இது ருசி கனியா கவிதையா? இரண்டும் தான். கனி நாவுக்கு ருசி, கவிதை கருத்துக்கு ருசி. எல்லாம் கடவுள் படைப்பு. கடவுளின் தன்மையை உணராதவருக்கு கனி ருச்சிதான் தெரியும், கருத்து ருச்சி தெரியாது. சாட்டையில்லா பம்பரம் போல் ஜகத்தை ஆட்டி வைப்பவன் கடவுள். அவன் உருவம் பலவிதம் தவறு. உருவமற்றவன் அவன். உருவமற்ற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் கோவில் கொண்டவன். ஆனால் விக்கிரகங்கள் அவனுடைய பல அலுவல்களின் சின்னங்கள், பல உருவங்கள். பார்ப்பதை மட்டுமே உணரக்கூடிய பாமர மக்களுக்காகத்தான் பல உருவங்கள் உண்டாக்கப்பட்டன. ஆனால் பக்குவம் அடைந்தோர்க்கு உணர்வே கடவுள், உள்ளமே கோவில். கல்லால் அடித்த சிலையல்ல, கருத்தை வளர்க்கும் இடமில்லை. கல் விக்கிரகம், கல் விக்கிரகம். கவிதைக்கும் கலைக்கும் உறவு காதல். கவிதை காதலன், கலை காதலி. ஜெய சக்தி. யார் நீ? கலை காதலி. என்ன உரிமை? ஆம், இளமையின் இன்ப உரிமை. அரண்மனை வாயில் உன்னை எப்படி அனுமதித்தது? வேதாந்தி சந்நிதிக்கு வேலியுண்டா? மனம் வைத்து வழி தெரிந்தது. வந்த வழியே திரும்பி போகலாம். பின்னால் நடக்க நான் பேதை அல்ல. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாள் இந்த ராணி லலிதாங்கி. ராணி லலிதாங்கி ஜெய சக்தி. பருவத்திற்கு அடிமையாகி பகுத்தறிவை இழந்த ராணி லலிதாங்கி, பதவியை மறந்து பரதேசம் புகுந்த ராணி லலிதாங்கி, அழையா வீட்டுக்குள் நுழைந்த அர்த்தமத்து பிதற்றும் ராணி லலிதாங்கி. பருவத்துக்கு அடிமையானேன், பகுத்தறிவை இழக்கவில்லை. பரதேசம் புகுந்தேன், பதவியை மறக்கவில்லை. அழையாத வீடு நுழைந்தேன், அர்த்தமற்று பிதற்றவில்லை. எட்டாத வானில் இருக்கும் கார்முகிலை கண்டு கலாபமயில் இறகு விரித்தாடவில்லையா? ஆதவனை கண்டு அரவிந்த மலர் அழகு நகை புரியவில்லையா? கதிராயரே, இப்பம்மையாரை இந்த இடத்தை விட்டு அகற்றுங்கள். இடத்தை விட்டு வெளியேற்றலாம், மனத்தை விட்டு அகற்ற முடியாது. நாட்டை விட்டு வெளியேற்றலாம், நாமை விட்டு வெளியேற்ற முடியாது. இன்றில்லாவிட்டாலும் என்றாவது நான் வெற்றி பெறுவேன். ஜெய சக்தி. பார்க்கலாம். ஓடுங்கள், புரட்டி பிடியுங்கள் அவர்களை. தக்க சமயத்தில் வந்து உதவினீர்கள், நன்றி. ஒரு பெண்ணிடத்தில் வீரங்காட்டும் பேடிகள் ஓடிவிட்டார்கள். தங்களுக்கு மிகவும் சிரமம். அப்படி ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் இந்த இடத்தில் ராணியை சந்திப்பேன் என்று நான் கொஞ்சம் எதிர்பார்க்கவில்லை. தாங்கள் இங்கு வந்த காரணம்? தாங்கள் அந்நியன் இல்லை, தங்களுக்கு வேண்டிய வந்தான். ராணி லலிதாங்கியின் கடாட்சத்திற்கு தவம் கிடக்கும் பக்தன் காந்தீபன். காந்தீபன்? ஆமா. காந்தீப மன்னரா? என்ன என் பாக்கியம்! மலைநாட்டு மன்னனுக்காக காத்திருக்கிறார்கள் எத்தனையோ அழகிறார்கள். நான் எம்மாத்திரம். அப்படி என்ன, 1000 நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்தாலும் உன்னுடைய சந்திரமுகத்திற்கு ஈடாகுமா? முகஸ்துதி. இப்போது புகழ் மாலை சூட்டி பின்னால் ஏமாற்றி விடுவேன் என்று எண்ணுகிறாயா? ஜெய், மகாராணிக்கு மேலும் ஆபத்து எதுவும் ஏற்படாமல் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லுங்கள். நம் நாட்டிற்கு. தங்கள் நாட்டு அவசியம் அவசியம்.
அந்த கத்தி இப்படி கொடுங்க. மகாராணியை மிக ஜாக்கிரதையாக அழைத்து வாருங்க. ராணி லலிதான் எட்டாத வானில் இருக்கும் கார்முகிலை கண்டு கலாபுமை இறகு விரித்தாடவில்லையா? ஆடவனை கண்டு அரவிந்த மலர் அழகினகை புரியவில்லையா? சக்தி, இந்த இடத்தை விட்டு வெளியேறிவிடு. இடத்தை விட்டு வெளியேற்றலாம், மனதை விட்டு வெளியேற்ற முடியாது. நாட்டை விட்டு வெளியேற்றலாம், நாவை விட்டு வெளியேற்ற முடியாது. காதலுக்கு கண்ணில்லே காதில்லே கேளாயோ, ஜாதியில்லே பேதமில்லே நீ எண்ணி பாராயோ. காதலுக்கு கண்ணில்லே காதில்லே கேளாயோ, ஜாதியில்லே பேதமில்லே நீ எண்ணி பாராயோ. வாலிபத்தின் வானத்திலே வர்ணவில்லும் தோணுமடா,
வாலிபத்தின் வானத்திலே வர்ணவில்லும் தோணுமடா பாலையிலே காண்பதெல்லாம் காணல் நீராகுமடா பாலையிலே காண்பதெல்லாம் காணல் நீராகுமடா நீலமயில் மேகத்தினால் தேடி வந்து ஆடுமடா நீலமயில் மேகத்தினால் தேடி வந்து ஆடுமடா நெஞ்சத்திலே மிஞ்சியதோ நேசம் தந்தோடுமடா நெஞ்சத்திலே மிஞ்சியதோ நேசம் தந்தோடுமடா காதலுக்கு கண்ணில்லே காதில்லே கேளாயோ ஜாதியில்லே பேதமில்லே நீ எண்ணி பாராயோ மின்னுவதை பொன்னெனவே எண்ணுவதும் ஈனமடா மின்னுவதை பொன்னெனவே எண்ணுவதும் ஈனமடா புன்னகையின் ஜாடையிலே மயங்குவதும் மாயையடா புன்னகையின் ஜாடையிலே மயங்குவதும் மாயையடா கண்ணிலாடும் பாவையிலே காதல் பிம்பம் காணுமடா கண்ணிலாடும் பாவையிலே காதல் பிம்பம் காணுமடா காளையான வயதினிலே கட்டுப்பாடு வேணுமடா காளையான வயதினிலே கட்டுப்பாடு வேணுமடா காதலுக்கு கண்ணில்லே காதில்லே கேளாயோ ஜாதியில்லே பேதமில்லே நீ எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா